கரூரில் நேற்றைய தினத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய உரையாடலை கேட்டபோது ஒன்று தெளிவாக தெரிஞ்சது. அவருக்கு எந்த கொள்கை எந்த கோட்பாடு என்பது இன்ன வரைக்கும் அவங்க கட்சிக்குன்னு எதுவும் வரையறுக்கப்படவில்லை. எதையும் அவங்க பின்பற்றவும் இல்லை. அவர் என்ன தத்துவம்னா கோயபிள்ஸ் தத்துவம். ஒரு பொய்யான செய்தியை அழுத்தமாக திருப்பி அனைத்து இடங்களிலும் சொல்லி அது உண்மை என்று நிரூபிக்கிறதுக்கு மிகவும் முயற்சி எடுத்து வருகிறார் என்பது மிகவும் கண்கூடாக நம்ம தெரிஞ்சுது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் நம்முடைய கழக தலைவரை பற்றியும் அவருடைய பேச்சுகள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கோயபிள்ஸ் தத்துவத்தில் நீங்கள் எங்கள் தலைவர் என்னமோ ஒரு மக்கள் நலன் கருதாது அவர் ஒரு ஆட்சி நடத்தினார்ன்ற மாதிரிலாம் ஒரு பொய்யான ஒரு செய்தியை அவர் நம்முடைய தலைவருக்கு எடுத்து சொல்கிறார். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஓடுன்னு ஓடினாருன்ற மாதிரி ஒரு கேலி செய்கிறாரு. யாரை கேலி செய்கிறீங்க? ஓடுன்னு ஓடுனது நீங்கள் மறந்துட்டார். 200 நாட்களுக்கு அப்புறம் அந்த கரூர் மண்ணில் இன்னைக்கு கால் வைக்கார். அன்னைக்கு தலையை குனிஞ்சிக்கிட்டு பத்திரிகையாளர் கூப்பிட்டது கூட எட்டி பார்க்காம அன்னைக்கு திருச்சி விமானத்தில் ஓடினவர் நைட்டாக ஓடினவர் யாருன்றது மறந்துட்டீங்களா? மக்கள் ஆனால் மறக்கலை. நீங்கள் நேற்றும் அதே மாதிரி தான் ரிஹர்சல் பார்த்துட்டு ஒரு நேற்றும் அதே போல் இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமும் அதிக அளவு கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஷூட்டிங் எடுத்தீங்கன்றது தான் உண்மை. அது அங்கே ஏரியா மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் சொல்கிறாரு கொத்து பரோட்டா போட்டோன்னு. 127 தொகுதிக்கு மேலே உனக்கு கொத்து பரோட்டா போட்டாங்க ஞாபகம் இல்லையா? உனக்கு கொத்து பரோட்டா போட்டது தெரியலையா? ஸோ அடுத்து அவரை குற்றம் சாட்டும் போது ஒரு கை உன்னை நோக்கி இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதலமைச்சர் கட்டாயம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். என்ன சொன்னாலும் மக்களை ஏமாத்திடலாம், நம்ம ரசிகர் கூட்டத்தை ஏமாத்தின மாதிரி ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாடு விழிப்புணர்வு பெற்றது. நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் வாஷிங் மிஷின் புரியலன்னாரு. மிக எளிதாக புரியும். கரூரில் எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான விஜயபாஸ்கர் அவர்கள் தாவாக்கள் இணைஞ்சதும் இன்னைக்கு தூய சக்தி ஆயிட்டாங்களாம். அதை தான் சொல்கிறாங்க. வாஷிங் மிஷின் தாவாக்கா என்ற வாஷிங் மிஷினில் போனதும் அவங்க எல்லாம் தூய சக்தி எப்படி ஆவாங்க? நீங்கள் தீந்து போன சக்தின்னு சொல்கிறீங்களே, அங்கேருந்து வந்த எம்எல்ஏ எப்படி தாவாக்களை சேர்ந்ததும் தூய சக்தி ஆவாங்க? அதனால் எண்ணி பார்க்கணும். மக்கள் இவருடைய நோக்கமே இன்னைக்கு கரூருக்கும் திருச்சிக்கும் போனது நோக்கம் ஒரே நோக்கம் இடைத்தேர்தல் தான். ஏன்னா இன்னும் வரைக்கும் பெரம்பூரில் போய் நன்றி சொல்லலை. ஆனால் அவர் கரூருக்கு போகிறாருன்னா இடைத்தேர்தல் நோக்கி பயணிக்கிறாரு. நீங்கள் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என்னைக்கும் இந்த ஒரு மாற்றம், இந்த நிலை கடந்த 5 ஆண்டுகளை தமிழ்நாட்டை எங்கேயோ ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர் என்பதை நீங்கள் யாரும் மறுக்க இயலாது, யாரும் மறக்கவும் இயலாது. ஆகவே தமிழ்நாடு இன்னும் முன்னோக்கி தான் செல்ல வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் கோயபிள்ஸ் தத்துவத்தில் அரசியல் செய்வது நிச்சயம் கூடாது என்பதை, அதை யாரும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்கிறாருங்க. திமுகவுடைய வாக்கு வங்கியை நம்ம பெற்றாக வேண்டும், அதே போல் அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் கரூரில் பெற்றாக வைக்க வேண்டும், பொய்யான குற்றச்சாட்டை நம்ம நோக்கி வைக்கிறார்கள். நம்ம என்றைக்குமே நம்மளுடைய கொள்கை பெறலாமல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அதே கொள்கை கோட்பாடோடு இன்று வரைக்கும் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய ஆசையில் சொல்கிறாருங்க, ஜனநாயக நாடு இது, வெற்றி தோல்வி என்பதுலாம் இயல்பு. ஒரு முறை அதிமுக ஆட்சியில் இருக்கோம். அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இடத்துக்கு விபத்தினால வந்துட்டோம், இந்த இடத்த பிடிச்சிக்கணும், தொடர்ச்சியாக பிடிச்சிக்கணுன்ற மாதிரி மக்களை இன்னும் இவருடைய சினிமா தனத்தினால, அவர் சினிமா டயலாக்னால கட்டி விடலாம், ஏமாற்றி விடலாம் எண்ணுகிறார்கள். அவருடைய பாச்சா பலிக்காது. நிச்சயமாக இவர் யார் என்பதை மக்கள் புரிந்து வருகிறார்கள். கண்டிப்பா இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் கரூர் போனார். அதுவும் கரெக்டாக விஜயபாஸ்கரை அந்த ராஜினாமா செய்ய சொல்லிட்டு அதுக்கு இடைத்தேர்தலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் போனதுக்கு ஒரே நோக்கம் இடைத்தேர்தல் மட்டுமே. அதே போல் ஒரு கட்சி கூட்டத்தில் ஏற்படுத்த விபத்துக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது இன்னைக்கு எல்லா இடங்களிலும் மக்கள் ஒரு தங்களுடைய வருத்தத்தை
தெரிவித்து வருகிறாங்க. ஒரு நேற்று கூட மண் சரிஞ்சு ஒருத்தர் எழுந்தார் தொழிலாளி. இப்போ அவருக்கு வீட்டு குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும். தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்காங்க, பட்டாசாலையில் எரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஆகவே இவர் இன்னைக்கு எடுத்த முடிவு இந்த மாதிரி விபத்தினால் இறந்த அத்துணை பேருக்குமே அரசு வேலை தமிழ்நாட்டில் வழங்க வேண்டும், ஒரு நிலையை உருவாக்கிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மாற்றோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாத்திட்டீங்க. மாற்றோன்னு இதை தான் சொன்னீங்களா? பேர் மாற்ற தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அதில் மகளிர் விடியல் பயணத்திலிருந்து விடியல் எடுத்துட்டு மகளிர் பயணம்னு பேரை மாற்றிருக்காங்க. இதுதான்